ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து புதினா ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம். இவ்வளோ ஊற்றினா போதும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றிடலாம். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வெடிக்கும். இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முந்திரியும் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கலக்கி விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது, அதாவது புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சி வச்சிருக்க அந்த விழுது போட்டுக்கலாம். ஊற்றிடலாம். போட்டோமா, நெக்ஸ்ட் இது நல்லா கலக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போ நம்ம இதில் 2 பங்கு தண்ணி, 1 பங்கு அரிசி எடுத்துருக்கோம், அதில் 2 பங்கு தண்ணி ஊற்றணும். நான் 1 பங்கு தேங்காய் பால் ஊற்றிட்டேன், இன்னொன்று வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இதில் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். நல்லா அரிசி கழுவி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுடலாம். குக்கரில் விசில் போட்டாச்சு. 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஸ்மெல், நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. டேஸ்டியான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.